ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்யப்போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்போ ரெசிபி தாங்க. ரொம்ப சிம்பிளாக சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு ஒரு கப்பில் இந்த மாதிரி கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்த அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நம்ம பாகு மாதிரி காய்ச்ச போகிறது இல்லைங்க, நல்லா கரைச்சி தான் எடுக்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி வடி வச்சு சூடாக இருக்கிறப்பே எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஆறுனதுக்கப்புறம் சேர்த்த வேண்டாம். சூடாக இருக்கிறப்பே கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டு மாவை நல்லா தோசை மாவு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிக்கலாங்க. ஒரு அடி தண்ணி ஊற்றிட வேண்டாம், ரொம்ப தண்ணி மாதிரி போயிட போகுது. அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தோசை மாவு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கெட்டியாக, ரொம்ப தடன்னு போயிடக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மாவு நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து 3 ஏலக்காய் சேர்த்து நைஸாக அரைச்சி பவுடர் மாதிரி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மாவோட கரைச்சி விட்டுடலாம். சோடா உப்பு இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கரைச்சி விட்டுடலாம். சோடா உப்பு சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வைக்கக்கூடாது, உடனே செஞ்சிடணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனோம்னா இனிப்பு நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நான் இப்போ ஆப்பச்சட்டியில் தாங்க விட்டுருக்கேன். பெரிய வானல்னால் நிறைய எண்ணெய் விட்டுக்கலாம். ஆப்பச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் லைட் சூடு இருக்கிறப்பயே நம்ம ஆப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி ஆப்பத்தை ஊற்றி எடுத்துக்கலாம். சோடா உப்பு சேர்த்து மாவு கரைச்சதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, உடனே செஞ்சிடணும். அப்படி உங்களுக்கு சோடா உப்பு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மாவுலாம் ரெடி பண்ணிவிட்டு 2-3 மணி நேரம் கழித்து சுட்டால் கூட ஒன்றும் ஆகாதுங்க. இப்போ பாருங்கள், அப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து அது மேலே விட்டோம்னா நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், உப்புது நல்லா. நீங்கள் பெரிய வானலில் செய்கிற மாதிரி இருந்தால் 4-5 விட்டுக்கலாம். நான் சின்ன வானலில் செய்கிறதுனால ஒரு அப்பம் மட்டும் எடுத்துக்கிறேன். வேகிறதுக்கு தாராளமாக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா புசு புசுன்னு சூப்பரான அப்பம், நமக்கு எண்ணெய் குடிக்காத அப்பம் நமக்கு தயாராகிடுச்சு. இன்னொரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மீதி இருக்கிற மாவை நம்ம ஊற்றி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்பவும் சூப்பராக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும். கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எண்ணெயை ஹை ஃப்ளேமில் வச்சு செய்ய வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ அழகாக வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக நமக்கு உப்புன்னு நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த மாதிரி வானலில் எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பனையாற்கல் இருக்கு இல்லைங்களா, அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துட்டோம்னாலும் ஈஸியாக இருக்கும். நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி பனையாற்கல்லில் விட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் கொஞ்சம் அதிகமாக தான் விடணும், அப்போ தான் அப்பம் திருப்பி போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். கம்மியாக விட்டிங்கன்னா கல்லோடு ஒட்டிக்கும், அதுக்காக தான். இப்போ நல்லா ஒரு பக்கம் வேகட்டும்.
இப்போ பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா புசு புசுன்னு வெந்து வரப்போகுது. அந்த ஹோல்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் இப்போ லீவில் வீட்டில் இருக்காங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் விடுறது வந்து நல்லா அகலமாக போகும். இந்த மாதிரி பனியாரக்கல்லில் ஊற்றி எடுத்தோம்னா நல்லா மீடியம் சைஸ்லேயே அழகாக நமக்கு கிடைக்கும். எங்களுக்கு வந்து எண்ணெயில் விடுறதில்ல, இந்த மாதிரி பனியாரக்கல்லில் விடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் பனியாரக்கல்லே விட்டுட்டேங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குமோ நீங்கள் அந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம். எண்ணெய் விட்டதுனால எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இப்போ இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுட்டோம். நல்லா வேகட்டும். இந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லாவே நமக்கு வெந்துருச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு மீதி இருக்கிற மாவு இதே மாதிரி ஊற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றரை கப் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்த்தோம். பார்க்கவே நல்லா சூப்பராக பொசு பொசுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ ஒன்று நம்ம நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ அழகாக நமக்கு நல்லா லேயராக நல்லா சூப்பராக நமக்கு தயாராகிருக்கு பாருங்கள். நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நமக்கு அதிக இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லைங்க. ரொம்ப 2-3 இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும். கோதுமை மாவு, ஏலக்காய், சர்க்கரை, வெல்லம் இருந்தாவே சூப்பரான அப்பம் நம்ம தயார் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.